வணக்கம். தமிழகமின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச கடன் வழங்குனருடன் செய்துள்ள ஒப்பந்தம் எதிர்காலத்தில் திருத்தப்படும். சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்த்துள்ள இலங்கை அரசியல் ஓடிய நிலைக்கு விஜயம் ரத்து. நிகழ்நிலை காப்பு சட்டம் வர்த்தக மானி வெளியீடு. சர்வதேச ரீதியில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையினையும் எதிர்கொள்ள தயார். விளம்பரங்களில் நடிக்க பெண்களுக்கு தடை. பெருந்தோட்ட மக்களுக்காக புதிய கிராமங்களை நிர்மாணிக்க திட்டம். பொதனற்று வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு. கடவுச்சீட்டு தொடர்பான அதிரடி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் 10 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச கடன் வழங்குனருடன் இலங்கை செல்லுள்ள ஒப்பந்தம் எதிர்கால ஆணையின் கீழ் திருத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழுவுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மருத்துவத்துறையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுநிலையில் உள்ள தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதால் இந்திய மீனவர் படகொன்று கடலில் மூழ்கியதில் ஒருவர் பலியான சம்பவம் பதிவாகியிருந்தது. இதனை அடுத்து டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளியுறவு அமைச்சர் அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் இலங்கை விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளமை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவதற்கான சட்டம் மூலம் வர்த்தக மானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த வர்த்தக மானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான திருத்தங்கள் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டெரா நலஸ் தெரிவித்துள்ளார். நிகழ்நிலை காப்பு சட்டம் கடந்த ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்த நிலையில் சரத்துக்களை திருத்தும் வகையில் இந்த சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை உருவாக்கும் பட்சத்தில் அதனை சமாளிப்பதற்கு மூன்று விசேட குழுக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சரும் ஜனாதிபதி சட்டத்திறனியுமான அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அமைச்சர் அலி சப்ரி இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது சர்வதேச ரீதியில் ஏற்படக்கூடிய எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாக அலி சப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனவரி முதல் கைக்குழந்தைகள், சிறு குழந்தைகள், 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளம்பரங்களை வெளியிட தடை விதிக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். உணவு சில நோய்களை குணப்படுத்தப்பட்ட பிரச்சாரம் தவறானது என சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிநிதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஒருவர் வருடத்துக்கு 180 கிலோவுக்கு அதிகமான அரிசியை உண்பதாகவும் வாரத்துக்கு 2.8 கிலோ உண்பதாகவும் உருளைக்கிழங்கு, சோளம் போன்ற உணவுகளால் கார்போஹைட்ரேட்டின் அளவு அதிகரிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுமார் 200 வருட கால வரலாற்றை கொண்ட பெருந்தோட்ட மக்களே உரிமையில்லாத காணிகளில் அதிகம் பாதிக்கப்படுவதாக பெருந்தோட்ட நிறுவன மறுசீரமைப்பு அமைச்சர் ரஞ்சித் ஜியமலாபட்டிய தெரிவித்துள்ளார். தோட்ட மக்கள் வசிக்கும் வீடுகளுக்கு முழு உரிமை வழங்குவது தொடர்பாக கேகாலை மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ரஞ்சித் ஜியமலாபட்டிய இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையின் பிரகாரம் பெருந்தோட்ட மக்களுக்காக புதிய கிராமங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சகல வசதிகளுடன் குறித்த கிராமங்கள் நிர்மாணிக்கப்படும் எனவும் தோட்ட மக்களை சமூகமயப்படுத்துவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் எனவும் ரஞ்சித் ஜியமலாபட்டிய மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் புதன்கிழமை வெளியிடப்படும் என அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் பத்ரமுல்லை நெலுக் மாவட்டத்தில் உள்ள அந்த கட்சியின் தலைமையகத்தில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் புதன்கிழமை அறிவிக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார். 3 வெவ்வேறு வர்ணங்களில் புதிய அம்சங்களுடன் கூடிய கடவுச்சீட்டுகளை வழங்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டேரா நலஸ் தெரிவித்துள்ளார். சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திரிகளுக்கான ஏற்ற அடிப்படையிலேயே 3 வர்ணங்களில் குறித்த கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் புதிய கடவுச்சீட்டுகளை விநியோக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் டிரா நலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கையூட்டல் பெற முயன்ற குற்றச்சாட்டில் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளேந்திரன் பிரத்யேக செயலாளர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் எதிர்ப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் குறித்த 2 நேற்று மட்டக்களப்பில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் மணல் அகழ்வதற்காக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தினால் வழங்கப்படும் அனுமதி பத்திரத்தை உரிய தரப்பினரிடம் வழங்குவதற்காக 15 லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற முனைந்த போதே அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கைதான 2 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கையூட்டல் எதிர்ப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நேற்றிரவு 7 மணியளவில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மக்கள் தொகையில் ஏறக்குறைய 67% மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. குடிநீரின் தரம் குறித்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம், நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் யுனிசெஃப் இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தகவலை வெளிப்படுத்தும் போதே பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்தாத்து குரல் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்வது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எடுத்திருக்கும் தீர்மானத்தில் தாம் உறுதியாக இருப்பதாக கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தமது கட்சி தொடர்ந்தும் பேச்சுக்களை நடத்தும் எனினும் தேர்தலில் தனது வேட்பாளரை கட்சி முன்னெடுத்தும் என்றும் மஹிந்த கூறியுள்ளார். முன்னதாக பொதுஜன பெரமுனவின் 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து செப்டம்பரில் நடக்கும் தேர்தலில் அவருக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்திருந்தனர். அத்துடன் மஹிந்த ராஜபக்சவுக்கு அவர்கள் இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். அதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதில்லை என்ற முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் கோரியுள்ளனர். குறித்த முடிவை கட்சி தொடர்ந்து கடைபிடித்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கட்சிக்கு அளித்து வரும் ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதேவேளை ரணிலுக்கு ஆதரவு அளிக்க தவறினால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனருக்கு மரணம் ஏற்படலாம் என்றும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் அம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை மேல் சப்ரகோம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும்
காலிமாத்திரை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலைகள் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மேலும் திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், பொத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக பொத்துளம் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் தமிழ் FM இலங்கை செய்திகள் நிறைவு பெறுகின்றன.